வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரென்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தினசரி வானிலை அறிக்கை முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைய வானிலை அனுமானம் 18 செப்டம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்னவா இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, மத்திய இந்திய பகுதிகளில் குறிப்பாக மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நேற்று நிலவிட்டிருந்த அந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அதே இடத்துல சற்று நகர்ந்து மார்த்வாடான்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவின் உட்புற பகுதிகளை ஒட்டி காணப்படுகிறது. இது மேலும் வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிக்கும். பிறகு இது வலுவிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அந்தமான் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நேற்று கொஞ்சம் மேலே போச்சுன்னு சொன்னோம். இப்போ அது மேலும் கிழக்கு திசையில் நகர்ந்து மியான்மர் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கு. அதே நேரத்தில் தென்சீன கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து நீடிக்குது. ஆனால் இதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகிறது கிடையாது. இந்த இரண்டு சுழற்சிகளுமே ஒரு சேர இணையும். ஆனால் மியான்மர் பகுதிகளில் இணையும். அது வரக்கூடிய 24 மணி நேரம் அல்லது 38 மணி நேரத்திற்கு பிறகாக வலுவிழந்தோம். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச பகுதிகளிலையும் அந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. ஆன்டி சைக்ளோன் அந்த அமைப்பானது இந்த ராஜஸ்தான் பகுதிகள் முழுவதுமாக வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ராஜஸ்தான் பகுதிகளில் இன்று மிச்ச பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மியான்மர் பகுதியில் இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அகண்டதனுக்கு பிறகாக இப்போ இந்த இடத்துல வங்கக்கடல் பகுதிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கன்வர்ஜென்ஸ் அமைப்பானது டீப்பன் ஆகி அந்த இடத்துல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஃபார்ம் ஆகும். அது ஒரு வலுவான சலனமாக மாறக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மியான்மர் பகுதிகளில் இங்கே டார்க் எல்லோ கலரில் காற்றின் போக்கு காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு வெஸ்டர்லி பஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஈக்குவட்டரியல் வெஸ்டர்லி பஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூமத்திய ரேகையிலிருந்து இழுக்கப்படக்கூடிய வலிமை மிகு ஈரப்பத காற்று அந்த பகுதிகளில் செல்கிறது. அதன் காரணமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எம்ஜேஓ அப்படின்னு கூடிய அலைக்கழிவு ஃபேஸ் 3, 4 இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் நமக்கு உணர்த்துது. அதே நேரத்தில் இந்த வட உட்புற கர்நாடகா பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் கரெக்டாக தூத்துக்குடி பகுதிகள் வரலையும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோடு செல்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தாடி அமைப்பு. இந்த அமைப்பு காரணமாக இன்று தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு. நேற்று தமிழகத்தில் எப்படி நம்ம பார்த்தோமோ அது மாதிரியான அமைப்பு தான் இன்றைக்கும் ஏற்பட போகுது. நேற்று சென்னைக்கு ஏன் மழை வரல நிறைய பேர்ட்டு கேட்டாங்க. அந்த ஸ்டீரிங் சொல்லக்கூடிய அந்த அமைப்பானது சாதகமாக இல்லாதது தான் உட்புற பகுதிகளில் இருந்த மழைமேகங்கள் நமக்கு வரலை. ஸோ இன்றைக்கு அந்த அமைப்பு சற்று சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேரளாவில் பொறுத்தவரையிலும் திரிசூர், எர்ணாகுளத்தின் மேற்கு பகுதிகள், இடுக்கி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழையும், பரவலாக மற்ற மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் சாமராஜ நகரில் பலத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பெங்களூர் உள்பட மற்ற ஏனைய பகுதிகள் பரவலாக, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்பட பரவலாக கல்யாண கர்நாடகாவிலேருந்து எல்லா பகுதிகளுமே மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் திருப்பதி, சித்தூர் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பிரகாசம், நெல்லூர், காவாலி, திருப்பதி, அன்னமையா, வைஎஸ்ஆர், நந்தியால், கர்னூல், அனந்த்பூர் இந்த பகுதிகள் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், வட கடலோர பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்று தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் அந்த தாழி அமைப்பானது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரத்திலிருந்து விலகக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மழை சற்று குறைவதற்கு வாய்ப்புகள். ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் நிஜாமாபாத், கமாரெட்டி, மெடக், ஹைதராபாத், சங்காரெட்டி, விகாராபாத், அப்படி கர்னூல்
வனப்பத்தி, ஜகலும்பா இந்த பகுதிகளில் தான் இந்த மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும். மற்ற கிழக்கு பகுதிகள் பொறுத்தவரை மழைக்கு சற்று குறைவு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம அவளை பார்க்கக்கூடிய தமிழக பகுதிகள் இன்றைக்கி எங்கே கனமழை பலத்த மழை இருக்க போகுது, எங்கே மிதமான மழை இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மிதமான மழை பொறுத்தவரையும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீலகிரி மாவட்டம் வால்பாறை மேற்கில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீலகிரி, வால்பாறை மற்றும் ஈரோடு, திண்டுக்கல் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு. மத்திய தமிழகத்தில் நாமக்கல், கரூர் ஆகட்டும், திருச்சி, பெரம்பலூர் ஆகட்டும், இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும். தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரியே இன்றும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பக்கம் டெல்டாவில் வந்தோம்னா மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக நேற்று மாதிரி இன்றும் மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கடலூர், பாண்டிச்சேரி இந்த பகுதிகளுக்கும் மாலை இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரளவுக்கு மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நிகழ்நேர அடிப்படையில் நம்ம கணிக்கலாம். அதே நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் பரவலாக மிதமான முதல் கனமழை, ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். நேற்று ஒரு விவசாய பெருங்குடி என்னுடைய அலைபேசி என்னை கண்டுபிடிச்சி என்னை கால் பண்ணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் மருந்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓரிரு நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 21, 22ஆம் தேதிக்கு பிறகாக வானிலையில் ஓரிரு நாட்கள் மழை நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இன்றிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு இந்த வெப்பச்சலன மழை வட தமிழக உட்புற பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் நடவுகள் பணியாக இருக்கட்டும், மருந்து தெளிப்பதற்காக இருக்கட்டும், வட உட்புற மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள். 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி முதல் உங்களுக்கு ஒரு 2-3 நாட்கள் ஒரு தொய்வு நிலை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஒரு நிகழ்நேர அப்டேட்டுகள் மற்றும் உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.